கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாள் தியானத்திற்கு என்று ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 11 நாம் வாசிப்போம். நீங்கள் தரித்திரனை மிதித்து அவன் கையிலே தானியத்தை சுமை சுமையாய் வாங்குகிறபடியினால் நீங்கள் பொழிந்த கற்களால் வீடுகளை கட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் நீங்கள் குடியிருப்பதில்லை. இன்பமான திராட்சை தோட்டங்களை நாட்டினீர்கள், ஆனாலும் அவைகளில் திராட்சை ரசத்தை நீங்கள் குடிப்பதும் இல்லை. இங்கே வேதத்திலே நாம் பார்க்கிறோம், ஏழையை மிதித்து சுமை சுமையாய் அவன் கைகளிலே தானியத்தை என்ன பண்றாங்க, வாங்குகிறாங்க. ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அந்நிய புறஜாதியனாக இருந்தாலும் சரி, ஏழையை ஒடுக்கவே கூடாது. காரணம், இங்க வேதம் சொல்லுகிறது, ஏழையை ஒடுக்கி அவன் கரங்களினாலே காணிக்கை தசமபாகத்தை வாங்கி, ஊழியக்காரங்க என்ன பண்றாங்க, தனக்குன்னு பொழுங்கி கற்களினாலே வீடுகளை கட்டுறாங்க. தன் குடியிருப்பதற்காக, தான் ஜீவனம் செய்வதற்காக பொழுங்கி கற்களினாலே நீங்கள் வீடுகளை கட்டுவீங்க, அது நீங்கள் குடியிருப்பதில்லை என்று சொல்லி இங்க வேதம் சொல்லுகிறது. பாருங்க, கொடுக்கிற காரியம் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக காணிக்கையும் தசமபாகத்தையும் கொடுக்கிறாங்க. இந்த காணிக்கையும் தசமபாகத்தையும் தனக்கென்று சொத்துக்களை சேர்த்து தன்னுடைய எதிர்காலத்திற்காக வயல்வெளிகளை என்ன பண்றாங்க, வாங்கி அதுல திராட்சை தோட்டங்களை என்ன பண்ணுவாங்களாம், நாட்டுவாங்களாம். தன் ஆகாரத்திற்காக, தன் ஜீவனம் செய்வதற்காக. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த திராட்சை ரசத்தை நீங்க குடிப்பதே இல்லை. ஏன்? வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக கொடுத்த காணிக்கை தசமபாகம். இந்த காரியங்களை தன்னுடைய ஜீவியத்திற்காக நீங்க அநேகர் எடுத்து சுயநலத்திற்காக பயன்படுத்துறாங்க. அதனால்தான் கர்த்தர் சொல்லுகிறார், இன்று உன் ஜீவனை நான் எடுப்பேனானால் நீ சேர்த்து வைத்திருக்கிற சொத்து எதற்கு? ஒன்றை நீ அனுபவிக்கவே முடியாது. நீ பொழுகை கற்களால் வீடு கட்டியிருப்ப, அந்த வீட்டில் போய் குடி இருக்கவும் முடியாது. இது ஊழியக்காரருக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். பாருங்க, இந்த ஏழை ஜனங்க கார வேலை செஞ்சு, வீட்டு வேலைகளை செய்து, ஜூராவில் இறங்கி பெயிண்ட் அடித்து, பாத்ரூம்களை கழுவி, மற்றவர்கள் போடும் உள்ளாடைகளை துவைத்து, இரவும் பகலும் கண்விழித்து வேலைகளை செய்து, என் தேவனுடைய ராஜ்யம் கட்டப்பட வேண்டும் என்று சொல்லி திரளான ஆத்துமாக்களை சத்தியத்திற்கு நேராக வழி நடத்துவார்கள். காணிக்கையும் தசமபாகத்தையும் கொண்டு வந்து சபைக்கு கொடுக்கிறாங்க. இவங்களுடைய தன்னுடைய சுயநலத்திற்காக எடுத்து அவர்கள் பயன்படுத்துகிறாங்க. பாருங்க, அந்நிய புறஜாதனை குறித்து வேதத்தில் நாம் பார்ப்போமானால், அவன் பரிதானங்களை வாங்குகிறானா. பரிதானம்னா என்ன? லஞ்சம். பரிதானங்களை வாங்கி பொழுங்கி கற்களினாலே வீடுகளை கட்டி, அநேக இடங்களில் வயல்வெளிகளை வாங்கி திராட்சை தோட்டங்களை நாட்டி, அவன் திருப்தியா இதை குடித்து புசித்து நாம் ஜீவனம் செய்வோம் என்று சொல்லி அவன் சிந்திக்கிறான். கர்த்தர் சொல்லுகிறார், இன்று ராத்திரியிலே உன் ஜீவனை நான் எடுக்க போகிறேன் என்று கர்த்தர் சொல்வாரானால், அவன் சேர்த்து வைத்த ஆசி ஐஸ்வர்யமும் நாட்டின திராட்சை தோட்டங்களும் எங்கே? ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பூமியிலே அவர் வாழ்ந்த நாட்களிலே நன்மை செய்கிறவராகவே வாழ்ந்து போனாராம். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். ஆனால் ஏழையை ஒடுக்கி அவன் கைகளிலே சுமை சுமையாய் வாங்கி நம்முடைய சுயநலத்திற்காக ஜீவியம் செய்வோமானால் கர்த்தர் நிச்சயமாகவே நியாயத்தை அவர் சரிகட்டுவார். அதான் பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், நான் வாங்குவதை பார்க்கலும் கொடுப்பதையே நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி. மற்றவர்களுக்கு நாம் கொடுப்பதும் மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்யவும் என் தேவனாகிய கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் உயர்வான ஸ்தலத்திலே உயர்த்தி உன்னை வைத்திருக்கிறார். அதற்காக தான் எடுத்து பயன்படுத்த வேண்டுமே தவிர, நீங்கள் ஏழைகள் கரங்களிலிருந்து கொடுக்கிற காணிக்கையும் தசமபாகமாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் ஏழைகளை ஒடுக்கி
பரிதானங்களை வாங்கி நீங்கள் பொழுங்கி கற்களினாலே வீடுகளை கட்டி திராட்சை தோட்டங்களை நாட்டி அதனுடைய திராட்சை ரசத்தை குடிப்போம் என்று நீங்கள் ஆவலோடு இருப்பீர்களானால் நிச்சயமாகவே அந்த கூடாரத்தில் நீங்கள் வசிக்கவும் முடியாது, நீங்கள் திராட்சை ரசத்தை குடிக்கவும் முடியாது. என் தேவனாகிய கர்த்தர் நீதியின் நியாயாதிபதி அவர். அவர் நியாயத்தை சரிகட்டுகிற தேவன் அவர். நாம் தேவ சமூகத்தில் தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை கேட்டு நான் மனம் திரும்பி கர்த்தருக்காக உண்மையாய் ஜீவிப்பேன், நான் நன்மை செய்கிறவனாய் இந்த பூமியிலே வாழ்வேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்கிற தேவனுடைய ராஜ்யத்தை கட்டவும், சுமையாய் சுமந்து வந்து கர்த்தாவே உமது நாம மகிமைக்காக கொடுத்த காரியங்களை நான் நன்மை செய்கிறவனாய் இருப்பேன் என்று சொல்லி தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிற ஒவ்வொரு ஊழியக்காரராக இருந்தாலும் சரி, அந்நிய புறஜாதியாராக இருந்தாலும் சரி, தங்களை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் என் தகப்பன் ஆண்டவரே நீர் ஆசீர்வதியும், பலப்படுத்தும், உன்னத கிருபையினால் வழி நடத்தும். அப்பா, தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனும் பலனும் உள்ள எங்கள் நல்ல தகப்பனே, ஆமென்.